ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. யாராவது தவறு செய்தால் அவன் கடுமையாக பேசிவிடுவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு போட்டி அறிவித்தார். நாளை ஒவ்வொருவரும் ஒரு நல்ல செயலை செய்து வந்து சொல்ல வேண்டும் என்றார் ஆசிரியர். அடுத்த நாள் மாணவர்கள் எல்லோரும் தங்கள் நல்ல செயல்களைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். நான் ஒரு வயதான தாத்தாவுக்கு சாலை கடக்க உதவினேன் என்றான் ரவி. நான் என் அம்மாவுக்கு வீட்டில் உதவி செய்தேன் என்றாள் லதா. அப்போது அருண் எழுந்து நின்றான். நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் ரவி புத்தகத்தை கீழே போட்டான். அவன் கவனமாக இருக்க வேண்டும் என்று சத்தமாக சொன்னான். ரவி கொஞ்சம் வருந்தினான். அதை பார்த்த ஆசிரியர் மெதுவாக கேட்டார். அருண், நீ இதை மென்மையாக சொல்லியிருக்கலாம் அல்லவா? அருண் அமைதியாக நின்றான். அப்போது ஆசிரியர் பலகையில் ஒரு திருக்குறளை எழுதினார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. பிறகு ஆசிரியர் விளக்கினார். அருண், ஒருவரிடம் தவறு இருந்தாலும் இனிமையாக சொல்லலாம். கடுமையாக பேசினால் அவர்களுக்கு காயம் போல இருக்கும். அருண் தனது தவறை உணர்ந்தான். அவன் ரவியிடம் சென்று, மன்னிக்கணும் ரவி, நான் கொஞ்சம் மென்மையாக பேசணும் என்றான். ரவி சிரித்தான். பரவாயில்லை நண்பா என்றான். அந்த நாளிலிருந்து அருண் எல்லோரிடமும் இனிய சொற்களால் பேச ஆரம்பித்தான். அவனுக்கு நிறைய நண்பர்களும் கிடைத்தார்கள். இனிமையாக பேசினால் எல்லோரின் மனமும் மகிழும்.